இழந்து போனவைகளை மீட்கும்படி மனுஷகுமாரன் வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். எதை ஆதாம் இழந்து போனான், எதை கர்த்தர் மீட்கும்படி வந்தார், எதெல்லாம் ஆதாம் இழந்தார் என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்த்தோம். நேற்றைய தினத்தில் நாம் ஆதாம் இழந்ததான தேவ சாயலை கொடுத்து பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை ஆண்டவருக்கு ஆதாமுக்கு கொடுத்திருந்ததை, எதை ஆதாம் இழந்து போனார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், சகலவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சகலவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லும்பொழுது அந்த வசனத்தில் பூமியும் சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் கொடுத்த ஆளுகை மிகப்பெரிய ஆளுகை, இந்த பூமி முழுவதையும் ஆளுகை செய்யக்கூடியதான ஆளுகை. இந்த ஆளுகையை ஆதாம் இழந்து போனார். எப்படி இழந்து போனார்? பழம் சாப்பிட்டதுனால, அந்த சர்பத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால, சர்பத்துக்கு வார்த்தைக்கு அவர் செவி சாய்த்ததுனால எல்லாவற்றையும் இழந்து போனார். யாரிடத்துல இழந்து போனார்? பிசாசினிடத்துல இழந்து போனார். அந்த சர்பத்துக்குள்ள இருந்த பிசாசினிடத்துல இழந்து போனார். எப்படி இழந்து போனார் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இயேசுவினிடத்துல வந்து பேசும்பொழுது பிசாசு சொல்லுகிறது, 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 4ஆம் அதிகாரத்துல பிசாசு சொல்லுகிறது, இந்த பூமியின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதாம் கிட்ட கொடுத்தது எப்படி பிசாசினிடத்துல வந்தது. ஆதாமுக்கு ஆண்டவர் ஆளுகையை கொடுத்திருந்தார். அந்த ஆளுகையை முழுவதுமாக அவன் பிசாசினிடத்துல ஒரே பழத்துல இழந்து விட்டான். மிருகத்தினத்தில் அவன் இழந்து விட்டான். அதற்கு பிறகு சர்ப்பம், பெரிய ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது சர்ப்பம்னு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலேயோ அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலேயோ பார்க்கும்போது வலு சர்ப்பம்னு இருக்கும். சர்ப்பம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது வலு சர்ப்பமாக மாறிவிட்டது. எப்படி சர்ப்பம் வலு சர்ப்பமாக மாறினது அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். நாம் அதை உலக பிரகாரமாக தான் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ மண்ணை திம்பாய் அப்படின்னு சொல்லி. அதோட ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சர்ப்பம் ஜீவனுள்ள நாளெல்லாம், அதோடைய கடைசி காலம் வரைக்கும், நரகத்தில் தள்ளப்படுகிற காலம் வரைக்கும் மண்ணை திம்பாய். மண்ணிலே உண்டாக்கப்பட்டதுல மிக முக்கியமானது யார் என்று சொன்னால் மனுஷன். மனுஷனைத்தான் அவன் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டான், அதாவது தனக்கு கீழ்ப்படிய வைத்தான். அந்த மனுஷனுடைய ஆளுகை அவன் சாப்பிட 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 சர்ப்பம் வலு சர்ப்பமாய் மாறினது. கர்த்தர் கொடுத்த வல்லமை மனுஷனிடத்திலிருந்து பிசாசுக்கு போன உடனே சாதாரண சர்ப்பம் வலு சர்ப்பமாய் மாறிவிட்டது. அதான் ஆண்டவர் மண்ணை திம்பாய். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கு கொடுக்கிறதான அந்த ஆளுகை, அதிகாரம், இந்த காரியங்களை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு மனுஷன் கையிலிருந்து வாங்குறது. அதை வாங்கி சாதாரண அந்த மண்ணான மனுஷனை அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கடைசியில் சர்ப்பம் வலு சர்ப்பமாய் மாறிடுச்சு. இப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, பூமியானது மிகவும் கொடிதாய் இருந்தது, சீர்கேட்டாக இருந்தது. நோவா காலத்துல முழுவதுமாக அதை அழித்து போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அழித்து போட்ட பிறகு நோவா கிட்ட கொடுக்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டு கொள்ளுவாங்கிற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. பாருங்களேன், இது எல்லாம் உனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு, இதை உனக்கு கொடுத்துருக்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டு கொள்ளுவாயின்னு இல்லை. ஏன்னா ஆளுகை போயிருச்சு, ஆதாமோடு கூட ஆளுகை போயிருச்சு. இந்த பூமியினுடைய ஆளுகை பிசாசு கையில போயிருச்சு. இப்போ கையளிக்கப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன், பத்திரமா வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஏன்னா ஆளுகை வேற ஒருத்தன் கையில இருக்குது. இப்ப என்ன ஆச்சு? நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த நோவாவுடைய சந்ததியில ஒருத்தன் தான் காம். காம் வழியாக பிசாசு உள்ளே நுழைகிறது. உள்ளே நுழைந்து கானானியர்கள் மிகப்பெரிய சந்ததியாய் மாறுகிறார்கள். இந்த கானானியர் சந்ததியுடைய அருவருப்புகளை குறித்து லேவியராகமத்தில் நாம் வாசிக்கிறோம். மிகப்பெரிய அளவில் மாறுகிறார்கள். கடைசியாக இந்த கானானியர்கள் மூலமாக பூமி அனைத்தையும், இந்த காமினுடைய வம்சத்தில் வந்ததுதான் எகிப்தியர்கள். நீங்க பார்க்கணும், சங்கீதத்தில் நீங்க வாசிக்க முடியும், காமின் தேசத்தில் யாக்கோபு பரதேசியாய் அலைந்தார் சொல்லி. அந்த காமினுடைய வம்சத்துல தான் யாக்கோபு வந்தார், அதாவது யாக்கோபு இருந்தார் அந்த தேசத்துல. அப்போ எகிப்தியர்கள் காமினுடைய வம்சம். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, உலகத்தினுடைய வல்லரசாகிய எகிப்து பிசாசினுடைய வம்சம் அந்த கானானியருடைய வம்சமாக இருந்தது. அவர்களிடத்துல தேவனுடைய ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். காரணம், ஆளுகை கொடுக்கப்பட்டது. இப்படி பிசாசினுடைய ஆளுகை முழுவதுமாக எப்ப வர வரைக்கும்? இயேசு வருகிற வரைக்கும் முழு ஆளுகையும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரத்துல தானியேல் புஸ்தகத்துல, அந்த தானியேல் இடத்துல சொல்லும் போது தூதன் சொல்றான், பெர்ஷியா தேசத்து அதிபதி என்னோடு கூட எதிர்த்து நின்றான் அப்படின்னு சொல்றான். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பெர்ஷியா தேசத்து அதிபதிகளுக்குள்ள பிசாசு இருக்கிறான். பிசாசு உள்ள இருந்து அந்த இடத்துல தேவ தூதன் கொண்டு வரான், ஒரு பதிலை கொண்டு வரான் தானியேலுக்கு. உடனடியாக அவன் எதிர்க்கிறான்னு இருக்கு. அப்ப தேவ தூதனை பெர்ஷியா தேசத்தை அதிபதி எதிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எதிர்க்க முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அவன் மூலமாக எதிர்ப்பை தானியேல் இடத்துல அந்த பதில் வராதபடிக்கு தடுக்கிறது.
அதற்கு பிறகு அவன் என்ன சொல்லுகிறான்? அதே 10ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசி பாருங்க. நான் போகிறேன், பெர்ஷியா தேச அதிபதியோடு யுத்தம் பண்ண போகிறேன். நான் போன பிறகு கிரேக்க தேசத்து அதிபதி வருவான், அடுத்த ஒருத்தன் வருவான், அதுக்குள்ளேயும் பிசாசு இருக்குங்கிறான். அதான் அலெக்சாண்டருக்குள்ள ஆன்டியாகஸ் போர் எபிஃபனஸ், அவருடைய தளபதிகள்ல அவருடைய வம்சத்துல வந்த ஒருத்தன், அது அவங்களுக்குள்ள பிசாசு இருந்தான். நம்ம பார்க்கிறோம், வேதத்துல ஹிஸ்டரியில பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஆளுகைகளுக்கு பின்னாடியும், ஏன்னா அதிகாரம் யார் கையில போயிருச்சு? பிசாசு கையில போயிருச்சு. பிசாசு ஒவ்வொரு ஆளுகைக்குள்ளேயும் பிசாசு இருக்கும். அதனாலதான் நம்ம சொல்லும் போது ஒரு சிலர் கோச்சிக்கிறாங்க. என்ன கோச்சிக்கிறாங்க? ஜெகன் ஏன் அரசியலை சாடுறாருன்னா, அரசியலை சாடல, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி உங்களுடைய வசனத்துல உங்களை வச்சுக்கொள்ளுங்க. பரலோக ராஜ்யம் வேறு, பூமிக்குரிய ராஜ்யம் வேறு. பரலோக ராஜ்யத்திற்கு ராஜாவாக தேவன் இருக்கிறார், பூமிக்கு ராஜாவாக பிசாசு இருக்கிறான். அந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அவன். அப்போ பிசாசின் கையில் தான் ராஜ்யபாரம் இருக்கிறது. இந்த ராஜ்யபாரத்தை இயேசு வந்து ஜெயித்தார். இதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அப்ப அந்த ஆளுகை பிசாசின் கையில் இருந்து, ஆதாம் கையில் இருந்து பிசாசு கைக்கு போய்விட்டது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ராஜாக்களுக்குள்ளேயும் தன்னுடைய ஆளுகையை செலுத்துகிறான். நேபுகாத்நேச்சார், அவனுக்கு வெளிப்பாடு கிடைக்குது, தானியேல் மூலமா வெளிப்பாடு கிடைக்குது. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன செய்யுது? 2ஆம் அதிகாரத்துல வெளிப்பாடு கிடைக்குது. உடனே சொல்றான், பரலோகத்தின் தேவனை அல்லாமல் வேறு தேவன் இல்லை. 3ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய சிலையை செஞ்சு எல்லாரும் வணங்கணும்னு சொல்றான். திருப்பி 4ஆம் அதிகாரத்துல வெளிப்பாடு கிடைக்குது. அவன் சொல்றான், எனக்கு வந்து சொப்பனத்தை ஆண்டவர் காட்டினாருன்னு சொல்லி. இப்படி ராஜாக்களுக்குள்ள இருக்கிற பிசாசு சீக்கிரத்துல அவர்களை மனம் திரும்ப விடாது. அப்ப இந்த ஆளுகை மனுஷன் கையிலிருந்து பிசாசு கைக்கு மொத்தமாக போய்விட்டது. இதை மீட்கும்படி இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். இந்த ஆளுகையை அவர் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. இப்ப பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. முன்னாடி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர், தானியேல் 2லயே இருக்கு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஆனா இப்போ அந்த ராஜாக்களுக்கு அதிபதியாக அவர் மாறிவிட்டார். இப்ப என்ன ஆயிடுச்சு? பூமியின் எல்லா ராஜ்யபாரங்களும் அதுக்கு மேலான ராஜாவாக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஆளுகை 4ஆம் அதிகாரம் மத்தியில் அவன் சொல்றான், உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா வெளிப்படுத்தல் 1 சொல்லுது, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த மத்தியிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள அந்த ஆளுகையை இயேசு பார்ட்டாக ஜெயித்து கொண்டே வந்தார். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் ஜெயிச்சு வந்தாரு. அப்படி ஒவ்வொன்றாக ஜெயித்து கொண்டு வந்தார். இப்ப அந்த ஆளுகையை தான் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தந்து விட்டேன். அப்போ அவரோடு சேர்த்து அவருடைய ஆளுகை நம்ம கையில வந்துருச்சு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துவீர்கள் என் நாமத்தினால. ஏன்? நான் ராஜாவாயிட்டேன், என்னுடைய நாமத்துல போங்க. அந்த யோசேப்பு பார்வோனுடைய முத்திரை மோதத்தோட போகும்போது சகல ஜனங்களும் அவனுக்கு முன்னாடி வணங்கணும். ஏன்? அந்த மோதிரத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. அதே மாதிரி நம்ம மேல ஒரு முத்திரை இருக்குது. பரிசுத்த ஆவியாகிய முத்திரை பேசுற 4:30 சொல்லுது, இயேசு கிறிஸ்து அந்த முத்திரையை நமக்கு கொடுத்ததுனால இந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் இருந்து எல்லாம் நமக்கு முன்னாடி அடங்கி தான் போகணும். ஏன்னா கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த அதிகாரத்தை இயேசு எப்படி ஜெயித்தார்? நாம இப்ப அந்த அதிகாரத்தை யூஸ் பண்றோமா? அதான் ரொம்ப முக்கியம். இயேசு எப்படி அந்த அதிகாரத்தை ஜெயித்தார்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 4ஆம் அதிகாரத்தில் நடக்குது மத்தேயுல. இப்ப இயேசு கிட்ட வரான் பிசாஸ். ஆதாமுக்கு 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் என்ன சோதனையோ அதே சோதனை தான் இயேசுக்கும், எந்த மாற்றமும் இல்லை. ஆனா கொஞ்சம் ஒரே விஷயம் தான், வேற டைமென்ஷன். ஆதாம பார்த்து சொல்றான், இந்த பழத்தை புசி. இயேசுவை பார்த்து சொல்றான், கல்லுகளை அப்பமாக்கி புசியும். 2 பேரையும் சாப்பிட சொல்றான். இங்க சாப்பிட்ட அவரு ஆதாம் சாப்பிட்டார், 1ஆம் ஆதாம் சாப்பிட்டாரு, 2ஆம் ஆதாம் சாப்பிட மாட்டேன்னாரு. அவர் கீழ்படியில சாப்பிட மாட்டேன்னாரு. இப்போ இயேசுக்கு பசி இருக்குது, அந்த பசியை யூஸ் பண்ணி தான் சொல்றான் சாப்பிடும்னு. சாப்பிட மாட்டேன்னாரு. 1ஆம் ஆதாம் கிட்ட சொல்றான் பிசாசு, என்ன சொல்றான்? இதை புசிக்கும் நாளே நீ சாகவே சாவதில்லை அப்படிங்கிறான். இப்ப இயேசு கிட்ட சொல்றாரு, மேலிருந்து கீழே குதியும், நீ சாக மாட்டீரு, தூதர்கள் வந்து உங்களை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்றான். 3வது, நீ இதை புசிக்கும் நாள்ல உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ தேவர்களை போல, எல்லாருக்கும் மேல இப்ப இருக்கிற மனுஷன் நீ தேவர்களை போல இருப்பேன். இப்ப இயேசுவை பார்த்து சொல்றான், நீங்க மட்டும் என்ன தாழ விழுந்து பணிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தந்துடுறேன், இந்த உலகத்தின் ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். ஆசை வார்த்தை காட்டுறது. ஆதாமு காட்டின ஆசை வார்த்தை தேவர்களை போல இருப்பேன். இயேசு காட்டின ஆசை வார்த்தை உலகத்தை உங்களுக்கு தரேன். ஏன்னா இயேசு உலகத்தை ஜெயிக்கும்படி வந்திருக்கிறார். அவனுக்கு தெரியுது அவர் எதுக்கு வந்தாலும் அதை ஷார்ட்கட்ல கொடுக்க பார்க்கறான். தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பேன் என்று சொன்ன போது ஆண்டவரே அதை உங்களுக்கு தருவார். அதை ஷார்ட்கட்ல வாங்கக்கூடாது. அந்த ஷார்ட்கட்ல கொடுக்கிறது கண்டிப்பாக பிசாசு தான், தேவன் கிடையவே கிடையாது. தேவன் ஷார்ட்கட்ல போகவே மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு நேரடியாக கொடுப்பார்.
ஒரு ஒரு உலக ஆசீர்வாதமோ ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ எதை ஒன்று கர்த்தர் உங்களுக்கு தரேன் என்று சொல்லி இருந்தாலும் கூட அதை தேவன் நேரடியாக தருவார். ஷார்ட்கட் கிடையாது. நிறைய பேர் இந்த ஷார்ட்கட்டுக்கு போவாங்க. ஷார்ட்கட்டில் போய் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்ட்டு இவங்களே யூஸ் பண்ணுவாங்க. நான் தான் எப்போ ஒரு உதாரணம் சொல்லுவேன். நான் சொல்றது ஒரு உதாரணம். உடனே எல்லாரும் உங்க பிரசங்கத்தில் உலக பிரகாரமான காரியங்கள் பேசுறீங்களே, நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன். தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார், ஒன்று தரேன்னு சொல்லியிருக்காரு, ஒரு வீடு தரேன்னு சொல்லியிருக்காரு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதை தரேன்னு சொன்ன ஆண்டவர் அவரே தருவார். அவரே தருவார். தேவன் தரான்னு சொன்னோன்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது, நேராக போய் HDFC பேங்க்ல கடனுக்கு நிற்க கூடாது. போய் அங்கே போயிட்டு இனிஷியல் பேமெண்ட் எவ்வளவு, EMI எவ்வளவு, மாசம் மாசம் எவ்வளவு கட்டணும் எல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஏன் உங்களுக்கு கேட்டு பாருங்க, ஏன் இப்போ நீங்க திடீர்னு இப்படி கடை வாங்குறீங்க, இத்தனை லட்சம் ஏன் கடை வாங்குறீங்க? இல்ல கர்த்தர் வீடு கொடுப்பேன்னு சொன்னார். கர்த்தர் தானே கொடுப்பேன்னாரு. கர்த்தர் கொடுப்பேன் என்றதை கர்த்தரே தருவார். நாம போய் கடை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. நீங்க அந்த கடனை வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் 60 மாசம் 80 மாசம் அந்த 72 மாசம் அந்த EMI கட்டி முடிக்கிறதுக்குள்ள அந்த வீட்டு மேல இருக்கிற ஆசையே உங்களுக்கு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அது பாடா மாறிடும். தேவன் கொடுக்கிறேன்னு ஒரு வாக்குத்தத்தம் சொன்னால் கண்டிப்பாய் கர்த்தர் தருவார். இப்ப இயேசுவுக்கு நீர் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது வாரத்தில் உட்காரும், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகள் நான் உமக்கு சுதந்திரமாய் தருவேன். இதெல்லாம் இயேசுக்கு வாக்குத்தத்தம் பிதா கொடுத்தது. அந்த வாக்குத்தத்தத்தை இயேசு எப்படி சுதந்திரிக்கணுங்கிற மெத்தடையும் பிதா சொல்லி வச்சிருக்கிறார். அந்த மெத்தடை தான் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இயேசு. இவன் என்ன சொல்றான், எதுக்குயா இவ்வளவு கஷ்டப்படுறீரு, கஷ்டப்பட்டு சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீரு? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், ஒரு தடவை என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும், அத்தனை நான் உனக்கு தந்துடுறேன், நீ ராஜாவா இருந்துக்கும். இன்னைக்கு நிறைய பிரசங்கங்களும் அப்படிதான் இருக்கு. நிறைய பிரசங்கம் அப்படிதான் இருக்கு. அதாவது இயேசு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முறை வச்சிருக்கிறார். இவங்க என்ன சொல்றாங்க, முறையே கிடையாது, எந்த விதமான காரியமும் கிடையாது. இயேசு தரேன்னா தருவாரு, தரேன்னா தருவாரு. அதுக்கு ஒரு ஆண்டவர் அதுக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார், எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறார். அது நியாய பிரமாணத்துக்கு முன்னாடியும் இருக்கு, கிருபையின் பிரமாணத்திலும் இருக்கு. ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் என்ன பிரமாணம் பார்த்தீங்கன்னா மனசாட்சி பிரமாணம், நியாய பிரமாணம் வரல. அப்பவே அதுக்கு ஒரு பிரமாணம் வச்சிருக்கிறாரு. இப்போ ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நீ போ, உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு போ, அப்பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்ப ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்கணும்னா முதல்ல நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படியணும், நான் சொல்றதை நீ செய்யணும். எல்லாத்துலயும் இருக்கும், அத்தனை காரியத்திலும் அப்படி இருக்கும். எந்த ஒரு இடத்துலயும் ஆண்டவர் சும்மா நேரடியா கொடுத்துருக்க மாட்டார். நாம செய்ய வேண்டியது நாம செய்யணும். அந்த முறையை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இப்ப இயேசுக்கும் அதே முறை தான். எப்படி ஜெயிக்கணும்? பிசாசுக்கு அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது, ஆசை வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது. அந்த இடத்துல வந்துட்டு அவன் சொல்றதை நீங்க செய்யக்கூடாது. இப்போ முதல் ரவுண்டு பிசாசு அவரை விட்டு சில காலம் விலகி போனான். தேவ தூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்தார்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இயேசு ஜெயிச்சிட்டார். ஆதாம் எந்த ரவுண்ட்ல தோத்தாரோ அந்த ரவுண்டை இயேசு ஜெயிச்சார். இப்போ ஆளுகை அவன் இழந்தான், ஆளுகையினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இயேசு கையில வந்துருச்சு. இப்ப இயேசு ஆளுகை செய்ய தொடங்குகிறார். இது ஆளுகை செய்ய தொடங்கினவன தான் 8ஆம் அதிகாரத்துல இவர் ஒரு கிராமத்துக்குள்ள போறார். ஏன்னா இவர் போற இடத்துல போனீங்கன்னா இனி இவர் அந்த பிசாசை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டார். இப்ப வந்து நின்னு பேசி நான் உனக்கு தரேன்னு சொன்ன பிசாசு 8ஆம் அதிகாரத்துல இயேசு ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது ஓடி வந்து கேட்குது, தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்துவா வந்தீர், காலத்திற்கு முன்பதாகவா எங்களை வேதனைப்படுத்த வந்தீர்? ஏன் இப்ப பயப்படுது? ஏன்னா அவங்க தலைவர் அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்ப அவர் தான் தலைவர், ஆளுகை அவர் கையில வந்துருச்சு. எப்போ ஆதாம் பழத்தை சாப்பிட்டானோ ஆளுகை பிசாசு கையில போச்சோ, தேவனை பார்த்தன பயம் யாருக்கு வந்துச்சு? ஆதாமுக்கு வந்துச்சு. இப்ப எப்போ பிசாசு ஆண்டவர் முதல் ரவுண்ட்ல ஜெயிச்சாரோ தேவனை பத்தின பயம் பிசாசுக்கு வந்துருச்சு. யார் ஆளுகை செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து கீழே இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்கணும். அப்ப அந்த ஆளுகை உங்க கையில என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா நம்மளை குறிச்ச பயம் இந்த பிசாசுகளுக்கு இருக்கணும். இன்னைக்கு பிசாசை பார்த்து யார் பயப்படுறது? பிசாசை குறிச்ச பயம் நமக்கு இருக்குதா? நம்மளை கொடுத்த பயம் பிசாசுக்கு இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நான் இப்படி சொல்றது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நல்ல ஜபத்திலும் உபவாசத்திலும் எப்பவும் தரிச்சிருக்கணும். நல்லா நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். நல்ல ஜபத்திலும் உபவாசத்திலும் எப்பவும் தரிச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் பிசாசை விரட்டலாம். யூ மஸ்ட் பி அலர்ட். ஆனா சிலரை கூப்பிட்டு பாருங்க, இப்போ ஒரு பிசாசு விரட்டணும், இங்க ஒருத்தர் பொசஸ்ட் கொஞ்சம் வாங்க நான் ஜோம் பண்ணிட்டு வரேன், நாளைக்கு காலைல வரேன். ஏன்? அவர் ப்ரிப்பேர் இல்லை. இப்போ அவருக்கு பயமா இருக்கு. போய் நின்னா பிசாசு இவரை விரட்டுது. இவரை பத்தி பிசாசு பேசிக்கிட்டு இருக்குது. அந்த பயம் இப்ப இவருக்கு இருக்கு. நிறைய பேர் பிசாசு விரட்ட போடுறதே கிடையாது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? பயம். இன்னைக்கு பிசாசை பத்தின பயம்.
பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். அவன் மேலுள்ள ஆளுகையை கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் அந்த 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 என்கிட்ட அத்தாரிட்டி இருக்குங்கிறதான முதல் எண்ணம் உங்களுக்கு வரணும். நான் ஜெயிச்ச இயேசுவினுடைய பிள்ளை, எங்க அப்பா ராஜா அப்படிங்கிற எண்ணம் வரணும். அப்ப என்ன, எங்க அப்பா ராஜாங்கிற எண்ணம் வந்தோம், நம்மால் என்ன செய்யறாங்க, அத்தாரிட்டியை மறந்துடுறாங்க, வெளியே ராஜா மாதிரி ஆயிடுறாங்க. ஏன் கேட்டு பாருங்க, நான் பெரிய ராஜாவுடைய பையன், என்ன பண்ணுவீங்க, நான் பெரிய ஆடம்பர கார்ல கிராண்டா போய் எல்லாரும் மதிக்க, அண்ணன் வரார் பாஸ்டர் வரார் இப்படி சொல்லணும், பட்டம் பதவி. ஏன் ராஜாவுடைய பிள்ளை? இல்ல இல்ல இல்ல, அந்த ராஜாவே நிர்வாணமா தான் தொங்கினாரு. ஜெயிச்ச ராஜாவே நிர்வாணமா தான் தொங்கினாரு. உங்களை நிர்வாணமா தொங்க சொல்லல, தாழ்மை. ஆனா இங்க இயேசு சொல்ற அதிகாரம் எது? உனக்கு உள்ள அதிகாரம் இருக்கணும், உள்ளுக்குள்ள அந்த அதிகாரம் இருக்கணும், அந்த அத்தாரிட்டி உள்ள இருக்கணும். உங்களை கண்டுதான் பிசாசு பயப்படணும். இருட்டை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? இருட்டு தான் உங்களை பார்த்து பயப்படணும். பிசாசு ஓடி வந்து கேட்கணும், எங்களை வேதனைப்படுத்துவா வந்தீர். பவுல் போறாரு, பவுலுக்கு வந்து பிசாசு ஓடுது. பேதுரு போறாரு, பிசாசை பார்த்து பிசாசு பேதுரை பார்த்தோன்னு ஓடுது. ஏன்? அத்தாரிட்டி. அதுதான் ஆளுகை. இன்னைக்கு சொல்லணும், என் ஆண்டவர் எனக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார், அதை விரட்டுகிற அதிகாரம் என் கையில் இருக்கிறது. அதுக்கு மேலான அதிகாரத்தை கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார். அப்ப நான் யாரு? உலகத்தை ஜெயிச்ச தகப்பனுடைய பிள்ளை. அந்த ஆளுகை எனக்கு உண்டு. ஒரு முதல்வர் இருக்கிறாரு, ஒரு பிரதமர் இருக்கிறாரு, இல்ல அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறாரு. அவர் வந்து அந்த தேசத்தை ஆள்றாருன்னா, அவர் பையன் அவர் கூட இருக்கிறாரு, அவரும் வர்றாருன்னா, அவர் பையனுக்கு அவர் கூட போகும்போது அவருக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்கும். ஏன்னா ஒரு சில மரியாதை கிடைக்காது, மற்றபடி அவர் சாப்பிட்ற சாப்பாடு கிடைக்கும், அவர் போற வாகனத்தில் போக முடியும், அவர் கூட பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ள முடியும். அவருக்கு வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறவன் இவரையும் கேட்பான், எப்படி இருக்கீங்கன்னு. உங்க மேலேயும் ஒரு பயம் இருக்கும், ஐயோ முதல்வருடைய பையன் இவரை பகச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும், பிரதமருடைய பையன் இவரை பகச்சுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்க மேல இருக்கும். அதான் சொல்றேன், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த அதிகாரத்தை உணர்ந்துக்கணும். இந்த ஆளுகை வராததற்கு முன்னமே, இந்த ஆளுகை இயேசு உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னமே அந்த ஆளுகைய எப்படிப்பட்டது என்பதை எலியா செய்து காட்டுவார். அந்த ஆளுகை எப்படிப்பட்டதுங்கிறதை எலியா செய்து காட்டுவார். காரணம், எலியா மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறவர். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தினுடைய அதனுடைய வம்சத்துக்கு அவர் ஒரு அடையாளமா பழைய ஏற்பாட்டில் இருப்பார். அப்ப அந்த எலியாவுடைய ஆளுகையை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். எலியா பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி அப்படிம்பார். எலியா என்ன பண்ணுவார் தெரியுமா? கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்வார், நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி அப்படிம்பார். எலியா என்ன செஞ்சுவார்னா, நேர போய் ஆகாபுடைய அந்த ஓபதியா கிட்ட போய் சொல்வார், போய் எலியா வந்திருக்கிறேன் என்று சொல், ஆகாப வர சொல்லும்பார். தேவன் சொன்னதுக்கும் எலியா சொன்னதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. தேவன் சொன்னாரு, உன்னை போய் ராஜா கிட்ட காண்பி. இவன் சொல்றான், அந்த ராஜாவுடைய ஊழியக்காரனை பார்த்து, நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு, அவனை வர சொல்லுங்க. அவனும் ஆகாபும் ரதத்தை எடுத்துக்கொண்டு எலியாவை பார்க்க வந்தான். இதுதான் அத்தாரிட்டி, இதுதான் அத்தாரிட்டி. கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருப்பாரானால், கர்த்தருடைய அதிகாரம் ஆளுகை உன் கையில் இருக்குமானால், நீ உலகத்தை கண்டு பயப்படக்கூடாது, உலகம் நம்மை கண்டு பயப்படணும். நாம எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரா, அந்த ஸ்தானத்துக்கான பெருமை வரக்கூடாது. நான் யார் தெரியுமா, அந்த பெருமை வரக்கூடாது. இயேசு முடிவு பரிந்தும் தன்னை தாழ்த்தினார். உலகத்தையே ஜெயித்த இயேசு முடிவு பரிந்தும் தன்னை தாழ்த்தினார். பெருமை வரக்கூடாது. அதே நேரத்தில் அந்த அத்தாரிட்டி எனக்கு தெரியணும். பிலாத்து கிட்ட சொல்வார் இயேசு, உன்னை விடுதலையாக்கவும் உண்மை சிலுவையில் அறிவும் எனக்கு அதிகாரம் உண்டு தெரியுமா. சும்மா இருப்பா நீ அப்படின்னா, அதோட அர்த்தம் அதான், நீ சும்மா இருப்பா, பரலோகத்துல தானே, நீ எல்லாம் ஒன்னும் என்ன பண்ணவே முடியாதுப்பான்னு அர்த்தம். அவருக்கு அந்த அத்தாரிட்டி தெரியுது, நீ எல்லாம் என்ன எதுவுமே செய்ய முடியாதுப்பா, இது நமக்கு தெரியணும். நாம இன்னைக்கு ஏன், நான் இப்படி சொன்ன உடனே நிறைய பேருக்கு வச்சுக்கிறாங்க, இவர் வந்துட்டு அரசியல்வாதி கிட்ட போய் ஊழியக்காரன் நிக்கிறதை ஏன் குற்றப்படுத்துறாரு. இல்லைங்க, நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு தான் சொல்ல வரேன். நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்ல, நம்ம கிட்ட வந்துதான் அவங்க நிக்கணும். எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு வியாதியா இருக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரையா போய் கேட்கறாங்க, மருந்து இருக்கா மருந்து இருக்கா மருந்து இருக்கா. நியாயமா நாம கரெக்டா இருந்திருந்தோம்னா, நாம் அந்த அத்தாரிட்டியோட கூட இருந்திருந்தோம்னா, இயேசு சொல்றாரு, என்னுடைய காயங்களால் நீங்கள் குணமாகிறீர்கள். இதுல நம்முடைய வீக்னஸை புரிஞ்சுக்கணும். சபைனா நம்மள சொல்றேன், உடனே எல்லாரும் சர்ச்சை நினைச்சுக்கிறாங்க. நம்மள சொல்றேன், நம்ம பலகீனத்தை பாருங்க. இப்ப இந்த மருந்து இந்தியா கிட்ட எல்லாம் கேக்குது, அந்த மருந்து சரியா வேலை செய்யணும் ஒருத்தர் சொல்றாங்க, வேலை செய்யலன்னு ஒரு நாடு சொல்லுது.
இந்த மருந்து கிடைக்குமான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, நாங்க மருந்து ரெடி பண்றோம்ன்றாங்க. என்ன நடந்திருக்கணும் தெரியுங்களா? நம்ம கிட்ட வந்து கேட்டிருக்கணும், இயேசுவின் நாமத்துல சுகம் கிடைக்குதாமே, இங்க இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, எங்களுக்காக வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனை அரசாங்கம் வந்து கேட்டு நின்று இருக்கணும். ஏன் எலியாவை வந்து ஆகாப் கேட்கிறான், மழையை அடைச்சு போட்டிய, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, நீ சொன்னா தானே மழை பிறக்கும், உன்ன கோவா கேட்கிறான். சரி போ மழையை வர வைக்கிறோம் போன்றான். நேச்சர், உலக அந்த தேசத்தில் வரக்கூடிய ஒரு டிசாஸ்டர், அதை சரி பண்ணக்கூடியது ஊழியக்காரன் கையில் இருந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம கையில் அது இல்லை பாருங்க. ஏன்? அந்த அத்தாரிட்டி என்ன நமக்கு தெரியாம போயிருச்சு. அந்த அத்தாரிட்டியை நம்ம இன்னைக்கு கையில் எடுக்காம போயிட்டோம். நாட் ஓன்லி ஊழியக்காரங்க, உடனே ஊழியக்காரங்க நினைக்காதீங்க, விசுவாசிகள் கையில் இருக்கு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவன. வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவருடைய காயங்களால் நாம் குணமாகும், பிசாசுகளை துரத்துவீர்கள். இந்த அதிகாரம் உங்ககிட்ட இருக்குதா? ஒவ்வொரு விசுவாசி இந்த அத்தாரிட்டியோட இருந்திருந்தா உன் பக்கத்து வீட்டில் கொரோனா வைரஸே வந்திருக்காது பாருங்களேன். வந்தவங்க அப்படியே நேரம் உங்க வீட்டுக்கு வாசல்ல வந்து, ஐயோ நாங்க இப்படி சாகரமே, எங்களை காப்பாத்துங்களேன்னு கேட்டிருப்பாங்க. இயேசுவின் நாமத்தினால வல்லமை புறப்பட்டு போயிருக்கோம். இன்னைக்கு சபை அதை செய்யவில்லை. நாம அங்கதான் மிஸ்டேக் ஆயிட்டோம். நம்மளுடைய அதிகாரத்தை நாம இன்னும் கையில எடுக்காம இருக்கிறோம். இந்த அதிகாரத்துக்காக ஜெபம் பண்ணணும். எப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்களேன். crores and crores மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான ஜனங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி சாகுறாங்க. இப்ப கூட நம்ம ஆண்டவரை பார்த்து மனமிறங்கும் சொல்றோமே, ஒரு இடத்துல ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த அதிகாரத்தை நாங்க பயன்படுத்துறோம் உங்களுடைய நாமத்தினால. அதுதான் மோசே சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜனங்களை கொன்று போடுவேன்னு. இவர் சொல்றாரு நீங்க கொண்டு போட்டா உங்க நாமத்துக்கு பிரச்சனை வந்துடும் ஆண்டவரை, நீங்க கூட்டு வந்து சாவடிச்சீங்கன்னு சொன்னீங்க, நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் மனம் இறங்கினார். நினிவேக்கு ஆண்டவர் மனம் இறங்கினார். இவ்வளவு பெரிய ஆக்கினையில கர்த்தர் மனம் இறங்கி இருப்பார். எப்போ? நாம அவரை கேட்டு இந்த அத்தாரிட்டியை கையில் எடுத்திருக்கணும். இயேசு உலகத்தை ஜெயித்தார். நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த அத்தாரிட்டி நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னையில இருந்து ஒரு முடிவெடுங்க. இந்த அத்தாரிட்டி வந்துருச்சுன்னு உடனே பெருமை வந்துடக்கூடாது. நான் இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை நான் குறிப்பிட விரும்புறேன். நம்ம ஆண்டவருடைய குவாலிட்டியை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வேதம் சொல்லுது, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும். நல்ல கவனிங்க. இப்போ பிதா இயேசு கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார். பிதா வந்து மொத்த அதிகாரத்தையும் இயேசு கையில கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து, 4வது வசனம், போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு, 5வது வசனம், பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இந்த அத்தாரிட்டி எதுக்கு? அதை தான் சொல்ல வரேன். இயேசு கிட்ட இப்ப மொத்த அத்தாரிட்டியும் கொடுத்துட்டார் பிதா. இயேசு கையில மொத்த அத்தாரிட்டி வந்துருச்சு பாருங்களேன். இப்போ அந்த அத்தாரிட்டி வந்த உடனே இயேசு என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல நம்மள என்ன பண்ணுவோம்? இப்போ அத்தாரிட்டி கொடுத்தும் அந்த அத்தாரிட்டியை அறகுறையா யூஸ் பண்ற ஆட்கள் ஆடுற ஆட்டமே தாங்க மாட்டேங்குது. கொஞ்சம் இப்போ ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாரு, அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் அந்தந்த ஸ்டேட்டஸ்ல ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார். அந்த அத்தாரிட்டியை கையில வச்சுக்கிட்டு நம்ம கிடைச்சிச்சுன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு வரம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க. ஆனா வரம் கூட விடுங்க, ஒரு பாடுற கிஃப்ட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க. அந்த டேலண்ட், அது கிஃப்டோட டேலண்ட், ஒரு பாடுற டேலண்ட் கிடைச்சிட்டா என்ன பெருமை. அதை வச்சுக்கிட்டு நான் யார் தெரியுமா, என்ன மாதிரி மாற முடியுமா, என்கிட்ட வந்து நீ பேசுறவளை வச்சுக்காத. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு சின்ன டேலண்ட். எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட மொத்தத்தையும் பிதா கொடுத்துட்டாராம். மொத்தம். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த குரூப்ல ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவரை காட்டி கொடுக்க போறார். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறோம், அந்த குரூப்ல இருக்கிறான். அது இயேசுவுக்கும் தெரியும். இப்போ பிதா மொத்த அதிகாரத்தையும் இயேசு கிட்ட கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுது பாருங்க, தம் கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும். அப்ப இந்த அதிகாரம் வந்த உடனே இயேசு என்ன பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள யூதாஸ அப்படியே அக்கினியில பஸ்பம் ஆக்கியிருக்கணும். நம்மள அதான் செய்வோம், சீஷர்களானாலும் அதான் செய்வாங்க. அவங்க சொல்றாங்க இயேசுக்கு விரோதமா ஒரு கூட்டம் பேசின உடனே அக்கினி இறக்கி அவர்களை அழித்து போடுங்கிறான். நம்முடைய மனநிலை அது. அப்ப என் கையில் இருக்கிற அதிகாரம் எதுக்கு? அடுத்தவனை அழிப்பதற்கு அல்ல. அதிகாரம் வரும்போது தாழ்மை வரணும். இயேசு தன்னிடத்தில் பிதா ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்த உடனே சீலையை கட்டி கொண்டு கால்களை கழுவ தொடங்கினார். ஏன்? அதிகாரம் வந்தோம் நம்ம என்ன பண்றோம்? அதிகாரம் வந்தோம் மேல உட்காந்துட்டு எங்கிட்டே பேசுறியா, நான் யார் தெரியும்ல, இன்னார், நான் யார் தெரியும்ல, இதுக்கு தலைவர், அதுக்கு செக்ரட்டரி, இந்த பிஷப், அதுல நான் அப்படி இருக்கேன். நான் யாரையும் குறை சொல்லல.
கர்த்தர் உங்க கையிலயும் என் கையிலையும் ஒரு போஸ்டிங்கையோ அல்லது ஒரு பதவியையோ அல்லது ஒரு அதிகாரத்தையோ அல்லது ஊழியத்தில் மேன்மையான ஒரு இடத்தையோ கொடுத்திருப்பது எதற்காக தெரியுமா? அடுத்தவர்களுக்கு ஊழியம் பண்ணுவதற்கு, அடுத்தவர்களை அதிகாரம் பண்ணுவதற்கு அல்ல. இன்னைக்கு அத்தாரிட்டின்னு பேர்ல அடுத்தவனை மிரட்டிக்கிட்டு என்ன பேசினா கர்த்தர் உன்னை கொண்டு போடுவார் சொல்றாங்க. என் மேல எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா கர்த்தர் நொறுக்கி போடுவார். பேசினா பேசிட்டு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பேசுறவர்கள் உயர்ந்ததே கிடையாதுங்க. நம்ம வேலை அது இல்லவே இல்லை. நம்ம வேலை தேவனுக்கு சேவை செய்வது, நம்ம வேலை இல்லாதவர்களுக்கு போய் சேவை செய்வது. தாழ்மை வரணும். ஏசுங்க காட்டுறாரு பாருங்க. அப்படியே முழுவதுமா கால்களை கழுவ தொடங்கினார், முழு அத்தாரிட்டியை வச்சுக்கிட்டு. அடுத்து இந்த அத்தாரிட்டியோட கெட்சமனைக்கு போறாரு. இந்த அத்தாரிட்டியோட கெட்சமனைக்கு போன உடனே அங்கே வந்து அவரை பிடிக்க வராங்க. வந்து இவர்கிட்ட இவரே போய் வாலண்டியரா கேட்கிறாரு. ஏன்னா ரொம்ப நேரமா கெட்சமனையில் அலையிறானுங்க போல, அந்த இருட்டில் அலையிறாங்க அவங்க இயேசுவை காணாம. அப்ப இவரே போய் கேட்கிறாரு, யாரை தேடுகிறீர்கள்? அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறேன். இயேசு நான் தான் என்றவுடன், அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, நான் தான் என்றவுடன் அவன் பின்னிட்டு விழுந்தான்னு இருக்கும். இவர் நான் தாங்கிறதுக்கும் அவன் பின்னிட்டு விழுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இவர் நான் தான் சொன்னது ஏன் அவர் பின்னிட்டு விழுந்தாரு? நல்ல கவனிங்க. நான் தான் அப்படிங்கறதோட அர்த்தம் என்னன்னா ஐ ஆம். அவர் கேட்கிறாரு, who is that Nazarene Jesus of Nazareth அப்படின உடனே அவர் I am அப்படிங்கறார். இந்த I am எது தெரியுங்களா? 3ஆம் அதிகாரத்துல யாத்ராகமத்துல மோசே கேட்கிறாரு, உம்முடைய நாமத்தை என்னவென்று சொல்வார்கள்? இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லு. I am the who I am. அந்த பவர் 4000 வருஷமா இருக்கிற ஒரு தேவன், 400 வருஷமா இஸ்ரவேலுக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் இருக்கிறதான ஒரு தேவன் I am. அந்த அத்தாரிட்டி, அந்த பவர் இயேசுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது. அந்த பவர் வெளிப்பட்ட உடனே அவன் பின்னிட்டு விழுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இயேசுக்குள்ளிருந்து இயற்கையாகவே அந்த அத்தாரிட்டி வெளியே வருது. இப்ப இயேசு பார்க்கிறாரு, இந்த அத்தாரிட்டியோட இருந்தா அவன் என்ன பிடிக்க முடியாது. நான் ஏன் அத்தாரிட்டியை முழுக்க யூஸ் பண்ணனா ரட்சிப்பின் நிறைவேறுதல் நடக்காது. அதனால வேற வழியே இல்லை, என்னை குறைச்சிட்டு தான் முடியும்ட்டு அவர் போய் சொல்றாரு, நான் தான் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். அதோட அர்த்தம் என்ன? இயேசுவை அவருக்கு இருக்கிற அதிகாரத்தில் அத்தாரிட்டியில யாரும் பிடிக்கவே முடியாது. அவரா ஒப்பு கொடுத்தாதான் உண்டு. இந்த சேம் அத்தாரிட்டியை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஏன்? பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. அந்த அதிகாரத்தை, ஆளுகையை கர்த்தர் இப்ப நம்ம கையில் கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆளுகைய I am இருக்கு. I am who I am. You know who I am? நான் யார் தெரியுமா? ஆண்டவர் உன்னை ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங்ல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருன்னா அந்த போஸ்டிங்ல உட்கார வச்சு அந்த போஸ்டிங்கோட அத்தாரிட்டியையும் அந்த போஸ்டிங்கோட மகத்துவத்தையும் அந்த போஸ்டிங் என்ன அதிகாரம் இருக்குன்னு காட்டுறதுக்காக இல்ல, அந்த போஸ்டிங்ல உட்கார்ந்து தேவ சாயலை வெளிப்படுத்துவதற்கு. அங்க உட்கார்ந்து நீ கிறிஸ்துவ காட்டணும் பாருங்க. அந்த இடத்துல இருந்து நீ தேவனை வெளிப்படுத்தணும். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? உனக்கு ஒரு போஸ்டிங் இருக்குப்பா, அந்த போஸ்டிங்கை வெளியே காட்டு, அப்பதான் ஜனங்களுக்கு உன் மேல ஒரு மரியாதை வரும். இல்லைங்க இல்ல. அந்த போஸ்டிங் எதுக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? அந்த போஸ்டிங்ல உட்கார்ந்து அவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்க மனுஷன் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறாரு. இதுதான் உலகம் பார்க்கணும். சர்வ வல்லமையுள்ள தேவன். அதான் வசனம் சொல்லுது, பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். இந்த சம்பவத்தை அங்க பவுல் எழுதுவாரு, இதே சம்பவத்தை அங்க எழுதுவாரு. அவர் பிதா தனக்கு, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதையும் தேவனுடைய சற்சொரூபமாய் இருந்தும் தான் தேவனுக்கு சமமாய் இருப்பதையும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு முடிவு பரியந்தம், அடிமையின் ரூபம் எடுத்து முடிவு பரியந்தம், சிலுவையின், அதாவது சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். காடுக்கு ஈக்குவல் ஆயிட்டாராமா இயேசு. தேவனுடைய தற்சொரூபமாய் இருந்தும் தான் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கவனிச்சு பாருங்க. பிதா வந்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து எனக்கு ஈக்குவல் பா நீன்னு சொல்லிட்டாராம். எனக்கு நீ ஈக்குவல் பா. அந்த சொன்ன உடனே இயேசு அதை கொள்ளையாடின பொருளா என்ன கிடைச்சிருச்சு போஸ்டிங். கிடைக்காத போஸ்டிங்க்கு அதை பெறுவேன் என்று சொன்னதுதான் பிசாசு. அந்த வானத்துக்கு ஏறுவேன், ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன், அவருக்கு சமமாவேங்கிறது பிசாசு. அந்த போஸ்டிங்கை கையில கொடுத்த போதும் இயேசு கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் சிறை சீலை கட்டிக்கிட்டு அடிமையின் ரூபம் எடுத்து சீலை இடுப்புல கட்டுறது, இடுப்புல கட்டிக்கிட்டு, நம்ம ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் துண்டை இடுப்புல கட்டுவாங்க, இடுப்பில் கட்டி கொண்டு அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினார். என்னது? கால்களை கழுவ தொடங்கினார். இதுக்கு தான் ஆளுகையை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். எதுக்கு ஆளுகை? நம்மை தாழ்த்துவதற்கு ஆளுகை. ஆளுகை வரும்போது பிசாசு கிட்ட தான் ஆளுகையை செலுத்தணும், சத்ரு கிட்ட தான் ஆளுகையை செலுத்தணும். மனுஷங்கிட்ட ஆளுகையை காட்டக்கூடாது. மனுஷங்கிட்ட போயிட்டு அவனே இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மனுஷன், பாவம், தேவனை அறியாதவங்க.
ஏதோ தேவனை அறியாததுனால அவங்க மூர்க்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆளுகையை காட்டி உன்னை நொறுக்கி போடுவேன், கொன்னு போடுவேன், அப்படி போடுவேன், இல்ல இல்ல. விசுவாசிகிட்ட போய் நம்முடைய ஆளுகையை காட்டக்கூடாது. விசுவாசிகள் அவிசுவாசிகிட்ட போய் ஆளுகையை காட்டக்கூடாது. பிசாசு கிட்ட காட்டணும். பிசாசு கிட்ட காட்ட முடியல பாருங்க. இன்னைக்கு அவன் ஓடி போவானுக்கு, அவனை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் இருக்கு. பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் இருக்கு. நம்ம ஆப்போசிட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பிசாசுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம், ஆனா பாவத்துக்கு எதிர்த்து நின்றுகிட்டு இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம செய்யறது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஆனா பாவம் வரும்போது விலகி ஓடுங்கிறார். நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? பிசாசுக்கு விலகி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அங்க போனா பிசாசு, இங்க போனா பிசாசு, காத்து கருப்பு எல்லாம் இருக்கு, சிவப்பு பச்சல் மஞ்சள் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. ஆனா பாவத்தை வந்தா அந்த இடத்துல அந்த பாவம் எனக்கு ஒன்றும் செய்யாது. என்ன செய்யாது? எல்லாரும் உட்காந்து குடிப்பாங்க, நான் நடுவில் உட்காந்து கொக்கோ கோலா குடிச்சிட்டு இருப்பேன். அதுல ஒரு பெருமை, நிறைய பேருக்கு ஒரு பெருமை சொல்லுவாங்க. எல்லாரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா நான் மட்டும் கொக்கோ கோலா குடிச்சேன். ஏன்? அந்த பாவம் என்னை ஒன்றும் செய்யாது. ஆண்டவர் சொல்றாரு விலகி ஓடு. ஏன்? நீங்க அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அங்கே ஒரு 10 துன்மார்க்கரும் ஒரு பரிசுத்தவானும் உட்கார்ந்து கொக்கோ கோலா குடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியும். அங்கே இருளில் இருக்கிற அந்த 10 துன்மார்க்க நடுவில் ஒரு வெளிச்சம் தோன்றுகிறதே. அப்படியா சொல்ல போறான்? 11 துன்மார்க்க உட்கார்ந்து இருக்கான்னு தான் சொல்ல போறான். அதுக்கு தான் சொன்னாரு விலகி ஓடு. நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு எதிர்த்து நின்றுகிட்டு இருப்போம். ஒரு அசுத்தமான ஒரு படம் ஓடுதுன்னா அது என்னை ஒன்றும் செய்யாது, அந்த இச்சை என்னை ஒன்றும் செய்யாது, அங்க உட்கார்ந்து இருக்கும். நம்ம நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன நினைப்பான்? அவர் அதை ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு நினைப்பான். அந்த அசுத்தமான படத்தை அவர் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார், அவர் கண்களில் இருந்து அக்கினி புறப்பட்டு சுட்டெரித்து கொண்டிருக்கிறார் சொல்ல போறான். அது பாருங்க ஒன்னு உட்காந்து எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு, அதான் சொல்ல போறான். ஆண்டவர் சொல்றார் விலகி ஓடு பாவத்து. எதை எடுத்து நிக்கணும்? பிசாசை எடுத்து நிக்கணும். அதுக்கு தான் ஆளுகை. இன்னைக்கு நம்ம மாத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது ஆளுகை எதுக்கு? நம்முடைய ஆளுகை அடுத்தவருடைய வாழ்விற்காக. இயேசு கிறிஸ்துவின் பிதா எல்லாத்தையும் இப்ப பாருங்களேன், முந்தின நாள் நைட்டு தாங்க பிதா எல்லாத்தையும் கொடுக்குறாரு. முந்தின நாள் நைட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எல்லா ஆளுகையும் கையில கொடுத்த பிறகு இவர் சிலுவையில் போய் அடிக்கணும். இந்த ஆளுகை எதுக்கு கொடுக்குறாரு தெரியுமா? இப்ப இவர் ஆளுகை செய்யறதுக்காக கொடுக்கல, இந்த ஆளுகை கொடுக்கறது ஒரு டெஸ்ட். இப்ப ஆளுகை கையில கொடுத்தாச்சு, யூதாஸ் காட்டி கொடுக்க போறான். என்ன பண்ண போறான் யூதாஸ? பரலோகம் கேட்கும் இயேசுவ. யூதாஸ பார்த்த உடனே கோபமா, துன்மார்க்கனே உன்னை ஒழித்து கட்டுகிறேன் பார், இல்ல நீ செய்வதை துரிதமாய் செய். அடுத்து சிலுவையில் ஒருத்தன் அறையிறான், இதுல ஆசாரியன் வீட்டுல ஒருத்தன் அறையிறான், துப்புறான், ஒருத்தன் தாடியை பிடிச்சி இழுக்கிறான், எல்லாம் நடக்குது. 1 அடிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. இப்ப மொத்த பவரும் கையில இருக்கு, மொத்த பவரும் கையில இருக்கு. கையில வச்சுட்டு இப்ப பரலோகம் பார்க்கும், இந்த பவர் உங்க கையில இருக்கு, நீ கேட்டா ஒரு லேகியோனுக்கு அதிகமான இறங்குவாங்க, அத்தனை பேரும் நொறுக்கி போடுவாங்க. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா ஊனீங்கன்னா எல்லாம் பஸ்வமாயிரும். என்ன பண்ண போறீங்க? இல்ல, இந்த ஆளுகை எனக்கு கொடுக்கப்பட்டது அவர்களை அழிப்பதற்காக அல்ல, இது எனக்கு டெஸ்ட். இந்த பதவி, இந்த ஆளுகை எனக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்ட். ஏன்? இந்த பவரோடு கூட நான் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறனோ அது ரட்சிப்புக்கு வழிவகுக்கும், அநேகருக்கு அது வழிவகுக்கும். இதுதான் ஃபைனல் டெஸ்ட். இப்ப சிலுவையில மேல ஏறியாச்சு. கடைசி கொஸ்டினை கேட்டான் பாருங்க ஒருத்தன் வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால். ஏன்னா இயேசு எதுக்கு தெரியுமா வந்தார் இந்த பூமிக்கு? தான் தேவனுடைய குமாரன் நிரூபிக்க தான் வந்தார். ஆரம்பத்துல இருந்து அவர் ஒரு கேள்விதான் கேட்பாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள். அவர் தேவனுடைய குமாரன், அதை ப்ரூவ் பண்ண தான் வந்தாரு. இப்போ ஒருத்தன் கடைசி கொஸ்டின், தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வாரம். இப்ப அதுக்காவது அவர் ப்ரூவ் பண்ணணும். ஆமா, I am the son of God. பாக்குறியா? இறங்கி வந்து ப்ரூவ் பண்ணிட்டா? இல்ல இல்ல இல்ல. பதவி என்பது என்ன? உங்களுடைய பவரை ப்ரூவ் பண்றதுக்கு இல்ல. பதவி என்பது ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். எதற்கு? உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் காட்டி அவங்களுக்கு முன்பாக மேஜிக் பண்ணி உங்களுடைய பவரை காட்டுறதுன்றது மேஜிக் காட்டுற மாதிரி காட்டக்கூடாது. நீங்க அந்த இடத்துல வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணி காட்டக்கூடாது. நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணி காட்டுறாங்க. நிறைய பேர் சபைகள்ல வந்துட்டு தண்ணியை திராட்சை ரசமா மாத்திரம் பாருங்க. எதுக்கு மாத்துறீங்க? இயேசு மாத்தினது எதுக்கு தெரியுமா? அங்கே தண்ணீர் திராட்சரசமாய் குறைந்தது, அதற்கு பின்னால் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருந்தது, அதனால கர்த்தர் மாத்தினாரு. இயேசு பிராக்டிஸ் பண்ணி காட்டல. பாருங்க, எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க, பாருங்க இப்ப தண்ணியை திராட்சரசமா மாத்துறேன், எனக்கு பவர் இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் வாங்க நான் தண்ணி மேல நடக்கிறேன் பாருங்க. ஏன்னா நீங்க மேஜிக் பண்ற தண்ணி மேல நடக்கிறான், தண்ணி மேல நடக்கிறேன் பாத்தீங்களா, எனக்கு அந்த இது இருக்கு, பவர் இருக்கு பாத்தீங்களா. மேஜிக் பண்றதுக்கு வரல. இன்னைக்கு சபைகள்ல மிராக்கிள்ஸ் மேஜிக் பண்ணப்படுகிறது. எதற்காக? எனக்கு அந்த பவர் இருக்கு, எனக்கு அந்த வரம் இருக்கிறது, அதனால அதை காட்டுவதற்கான ஒரு வழிவகையாகத்தான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்பது பிராக்டிஸ் பண்ணுவதற்கு இல்ல, அடுத்தவருடைய வாழ்க்கைக்காக.
அந்த அதிகாரத்தை வச்சு அடுத்தவங்களை வாழ வைக்கணும். அதுதான் கர்த்தருடைய பிளான். அதுக்கு தான் ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண விரும்புறாங்க. ப்ராஃபசி கர்த்தர் எது கொடுத்தாரு? அடுத்தவர் வாழ்க்கைக்காக, பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் தீர்க்க தரிசனம். பிராக்டிஸ் பண்றதுக்கு இல்ல. இன்னைக்கு ப்ராஃபசினாலே பிராக்டிஸ். அதுல வேற ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, செமினார் கூட்டு போகும்போது, நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து ப்ராஃபசி சொல்லிக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் 10 தப்பா இருக்கும், அப்புறம் 9 தப்பா இருக்கும், 2 கரெக்டா, 1 கரெக்டா இருக்கும், அப்புறம் 8 தப்பா இருக்கும், 2 கரெக்டா இருக்கும், அப்புறம் 7 தப்பா இருக்கும், 3 கரெக்டா இருக்கும், கடைசியா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆயிரும். என்னது இது? இது என்னது? கிரிக்கெட்டா? 6 பால் ஆடுங்க, ஃபர்ஸ்ட் 6 பால்லையும் போல்ட் ஆயிருவீங்க, அப்புறம் 5 பால்ல போல்ட் ஆவீங்க, அப்புறம் 4 பால்ல போல்ட் ஆவீங்க. பிராக்டிஸ் ஆகுது. இதுல கேமா? இது வரம், கிஃப்ட். உன் மூலமாய் தேவன் பேசணும். இப்ப என்ன பண்ணிருப்பாரு சாமுவேலு, ஏசாயா, இவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்க? எலியா, இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் வனாந்தரத்துல பிராக்டிஸ் பண்ணி போய் தீர்க்க தரிசனம் வச்சிருப்பாங்க. எல்லாம் ஆளுக்கு இஷ்டத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி எல்லாம் தப்பாய் கடைசியா இப்ப நான் கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நீங்க என்ன பயன்படுத்துங்க. எலியாவே வா போலாம், பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டியா? இப்ப சொல்லி கரெக்டா இருக்க, நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். அதுவா? இன்னைக்கு நம்முடைய வரங்கள் பிராக்டிஸ் பண்ணப்படுகிறது. பிராக்டிஸ் பண்ணப்படுகிறது. டோன்ட் பிராக்டிஸ் கிஃப்ட்ஸ் இன் தி சர்ச். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிராக்டிஸ் பண்ணாதீங்க. அது பக்தி விருத்திக்கு ஏதுவாய் கொடுக்கப்பட்டது, அடுத்தவர் நலனுக்காக. இயேசு கிறிஸ்துவுக்கு எதுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க தெரியுமா? தாழ்மைக்காக. கால்களை கழுவவும். தாழ்மை வரணும். ஆண்டவர் எங்கிட்ட ஒன்று கொடுக்கும் போது அந்த தாழ்மை வந்துடணும். காலை கழுவுற இடத்துக்கு நீ வந்துடணும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்து பார்த்தார். நீங்க வந்திருக்குதா? மிக முக்கியமாக ஆளுகை இயேசுவின் கையில வந்துருச்சு. அந்த ஆளுகை நம்ம கையில வந்திருக்கு. முதலாவது ஆளுகை பிசாசை விரட்டுவதற்கு, இரண்டாவது ஆளுகை தாழ்மையோடு கூட இருப்பதற்கு, அடுத்தவர் நலனுக்காக. இப்ப கடைசியா ஆண்டவர் ஒரு ஆளுகைய இயேசு கையில கொடுக்கிறார். இது என்ன ஆளுகை? வாசிங்க, கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல, மார்க் 4:31, இயேசு காற்றையும் கடலையும் அடக்குகிறார். காற்றையும் கடலையும் அடக்குறார். இந்த காற்றையும் கடலையும் அடக்குறதுல நிறைய பேருக்கு ஒரு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இந்த இயற்கை தேவன் படைச்சது தானே, இயற்கைக்கு நல்லா இவரை தேவன்னு தெரியுமே, மனுஷனுக்கு மட்டும்தானே தெரியாது, இயற்கை எல்லாத்துக்கும் இவர் தேவன்னு தெரியுமே, எப்படி இந்த இயற்கை தேவனுக்கு எதிராக எழும்பி வந்தது, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா கவனிச்சுக்கொள்ளுங்க. வேதம் தெளிவா சொல்லுது, தம்முடைய ஊழியரை அக்னி ஜுவாலைகளாகவும் தூதர்களை காற்றுகளாகவும் அவர் பயன்படுத்துகிறார்னு சங்கீதத்தில் இருக்கு. இந்த தூதர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா காற்று. இப்போ 2 வகையான தூதர்கள் இருக்கிறாங்க. ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படுகிற தூதர்கள், இன்னொன்று தேவனுக்கு எதிரான தூதர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த கடல் மேல நடந்து வர்றார். நடந்து வரும்போது காற்று வீசுது. அந்த காற்று வீசின உடனே அவர் கடலையும் காற்றையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அதட்டினார். வசனம் சொல்லும், அதட்டினார். இமிடியேட்டா பாருங்க அவைகள் அடங்கியது. அப்ப இது யாரு? இந்த காத்து யாருன்னா நமக்கு எதிராக செயல்படக்கூடிய பிசாசினுடைய ஆவிகள். அது என்ன செய்யும்? இயற்கையை எழுப்பி விடும். அந்த இயற்கையை நமக்கு அகைன்ஸ்டா எழுப்பி அது கையில் இருக்கிற தன்னுடைய பவரை, இந்த இயற்கை பவர், இப்ப முதல்ல ஆண்டவர் நம்ம கையில பிசாசு மேல அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். இப்ப பிசாசு, அதனாலதான் பிசாசோடைய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அதன் வால் 1/3 நட்சத்திரத்தை இழுத்துது. ஏன்னு கேட்டா தலையை ஆண்டவர் நசுக்கிட்டார். இப்ப நம்ம கையில இருக்கிறது நசுக்கப்பட்ட, நமக்கு இப்ப இருக்கிறது தலை நசுக்கப்பட்ட பிசாசு. சோ வால் தான் இருக்கு, வால் துடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த துடிக்கிற வாழை பார்த்தே பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஆண்டவர் தலையை நசுக்கிட்டார். இப்ப அதோட வால் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த வாழை வச்சுட்டு அது என்ன பண்ணுது? தம்முடைய தூதர்களை ஏவி நமக்கு எதிராக இயற்கையை திருப்போம். காற்று, இந்த எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே ஃபைனல் கால்ல ஒன்றில் பார்த்துருக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் இந்த வானம் ஆகாயத்து பிரபு ஆகிய அப்படின்னு இருக்கும். ஆகாயத்து பிரபு அப்படின்னா என்ன அர்த்தம்னா விண்ட், அதாவது பிரின்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்னு இருக்கும் சில டிரான்ஸ்லேஷன்ல. இந்த காத்துக்கு ஒரு தூதன் இருக்கிறான், அவன் நமக்கு அகைன்ஸ்டா போராடுவானா. இப்போ அந்த காத்துடைய காலம் இது. இந்த காத்து தான் நமக்கு அகைன்ஸ்டா போராடுது. இந்த வைஃபை இது எல்லாமே இது நமக்கு அகைன்ஸ்டா இருக்கு. இது எல்லாமே கர்த்தர் நம்ம கையில் இதுக்கு மேல அதிகாரத்தை கொடுத்தாருங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. அதுக்கு தான் இப்ப நான் சொல்ல வரேன். இந்த கடைசி காலத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் இருக்கு. நமக்கு அகைன்ஸ்டா வேர்ல்டு கவர்மெண்ட் எதை வச்சு? RFID வச்சு, இந்த
வைஃபை வச்சு, இந்த இன்டர்நெட்டை வச்சு எல்லாம் நம்மளை சர்வைல் பண்ணுறாங்க. அப்படியே ஃபுல்லாக சர்வைலன்ஸ், ஃபுல்லாக நம்மளை கவர் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கும் அப்படி எதிராக எழும்புகிறதான இயற்கையை தன் கண்ட்ரோலில் கர்த்தர் வச்சிருக்கிறாருங்கிறது தான் இந்த 40 நாளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 28 நாளாக இயற்கை முழுக்க கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்கு. பாருங்களேன், எல்லாம் கர்த்தர். இது சாத்தியமான்னு மட்டும் யோசிங்க. இது சாத்தியமானு முழு உலகத்தையும் இப்போ நம்ம ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுல 50% இடத்துல நம்ம இருக்கிறோம். ஃப்ளைட் இல்லை, ஜனங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ரொம்ப தூரம் போக முடியாது, எல்லாம் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஃப்ளைட்டு கிடையாது, குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வெளியே வர முடியும். இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. என்ன இப்போ நமக்கு இந்த டிவி, கரண்ட்டு இதுதான் இருக்க ஒழிய, மற்றபடி இந்த வைஃபை இதுதான் இருக்குது. மற்றபடி மொத்த கண்ட்ரோலும் கர்த்தர் கையில் தான் இருக்குது. அவர் நினச்சா இன்னைக்கும் பூமியை அமைதலாக மாற்றிடுவார். இறையாதே அமைதலாக இருந்தால் பூமி அமைதலாக இருக்கும். இப்போ பாருங்க, வானம் அமைதியாக இருக்குது. அப்படியே ஒரு ஃப்ளைட்டு பறக்கல, எல்லா வானமும் அமைதியாக இருக்குது. இப்போ பாருங்க, சமுத்திரம் அப்படியே இருக்கு, ஒரு கடல் கப்பல் போல. இப்போ பாருங்க, ஆறு, நதி எல்லாம் அமைதியா இருக்கு. இறையாதை அமைதியில கர்த்தர் இன்னைக்கு இயற்கை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். இந்த அதிகாரத்தை தான் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ விசுவாசத்தோடு மலையை பார்த்து பெயர்ந்து கடல்ல போனா போகுமா? இன்னைக்கு அந்த அதிகாரத்தையும் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நமக்கு எதிராக செயல்படக்கூடிய பிசாசினுடைய கிரியைகள் இயற்கையை பயன்படுத்தும். இந்த இயற்கை மேலையும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அதனாலதான் எலியா வானத்தை அடைச்சாராம், வெண்கலத்தை போல வானத்தை மாத்தினாராம். முடியுது, மழையை வராம பண்ணவும் மழையை பெய்விக்க பண்ணவும் அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. கடலை பிளக்கவும் திருப்பி கடலை சேர்க்கவும் அதிகாரம் இருக்கு. யோர்தானை பிளக்கவும் யோர்தானை சேர்க்கவும் அதிகாரம் இருக்கு. எதுக்கு சொல்றேன்? கர்த்தர் ஆளுகையை செய்து கொண்டிருக்கார். பூமி முழுக்க கர்த்தருடைய கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கும் இருக்கு. அந்த ஆளுகை நம்ம கையிலையும் இருக்கு. இந்த ஆளுகையை நாம் 2 விதத்துல யூஸ் பண்ணணும். ஒன்று, பிசாசுக்கு எதிராக அந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ணணும். இன்னொன்னு, மனுஷனுக்கு எதிராக தாழ்மைப்படணும். இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. பிசாசுக்கு எதிரி கிட்ட தான் அதை யூஸ் பண்ணணும், மனுஷங்கிட்ட அந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம ஆப்போசிட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் நினைச்சாருன்னா யோசிச்சு பாருங்க, தன்னுடைய அத்தாரிட்டியை மனுஷங்கிட்ட காட்ட ஆரம்பிச்சா மனுஷன் நம்ம இருக்க முடியுமா? அந்த பூமியில இருக்கவே முடியாது. இப்போ அந்த ஆளுகையை இயேசு நம்ம கையில் கொடுத்துருக்காரு. எதுக்காக? இன்னைக்கு நிறைய பேர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆளுகை முழுவதுமாக என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் என்ன செய்ய போகிறேன்? இயேசு அந்த ஆளுகை வந்தபோது முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சிலை எடுத்துக்கொண்டு அதை ஸ்ரீசனுடைய கால்களை கழுவத் தொடங்கினார். எனக்கு எதிராக பேசும்போது, எனக்கு எதிராக துப்பும் போது, எனக்கு எதிராக குட்டும் போது, என்னை சிலுவையில் அறையும் போது, என்னை நிர்வாணப்படுத்தின போது அவர் அமைதியாக இருந்தார். இத்தனைக்கும் உலகத்தினுடைய சகல ஆளுகையும் அவர் கையில் இருக்கு. இன்னைக்கு நமக்கு வீட்டில் ஒரு கணவனுங்கிற அத்தாரிட்டி வந்துருச்சுன்னா அந்த அத்தாரிட்டி எதுக்கு? அந்த குடும்ப நலனுக்காக. அதான் எப்பவும் சொல்லுவேன், வேதம் சொல்லுது, மனைவியினுடைய சரீரத்திற்கு அவன் அதிகாரின்னு இருக்கு. அதிகாரம் வேற, சர்வாதிகாரம் வேற. இப்ப கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் கணவனுக்கு. ஃபேமிலியில எந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? மனைவியை நடத்துவதற்கான அதிகாரம். இப்ப நம்ம ஒரு முதலமைச்சருக்கோ எல்லாருக்கும் எலெக்ஷன்ல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம். எதுக்காக? நம்மை பாதுகாப்பதற்காக தான் அந்த அதிகாரம், நம் நலனுக்காக அந்த அதிகாரம், நம்மளுடைய சேஃப்டிக்காக அந்த அதிகாரம். இப்ப அந்த அதிகாரத்தை அவங்க இஷ்டப்படி நம்ம நலனுக்கு எதிராக பயன்படுத்தினா அதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம். அப்ப ஆண்டவர் கணவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் மனைவியின் சரீரத்தின் மேல, குடும்பத்தில். எதுக்காக? அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு, மனைவியை காப்பாற்றுவதற்கு, பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு தான் அந்த அதிகாரம். அப்ப கணவன், நான் யார் தெரியுமா? இந்த குடும்ப தலைவன் சொல்லி தான் இஷ்டப்படி குடும்பத்தை சின்னாபின்னப்படுத்தி மனைவியை அடித்து தன் இஷ்டப்படி அவன் நாசப்படுத்துவானால் அது சர்வாதிகாரம், அதிகார துஷ்பிரயோகம். இதைத்தான், இந்த டிஃபரன்ஸை தான் நான் சொல்ல வரேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது அடுத்தவங்க நன்மைக்காய் செய்வதற்கான அதிகாரம். அந்த ஆளுகை எதற்கு? அவர்களை நன்மையாய் நடத்துவதற்கு. இப்ப இயேசு கிட்ட அந்த மொத்த ஆளுகையும் வந்துச்சு. அந்த ஆளுகை எதற்கு? பிதாவே இவர்களை மன்னியும். நம்ம கிட்ட அதிகாரம் வந்த உடனே ஆடக்கூடாது, அதிகாரம் வந்த உடனே பெருமை வரக்கூடாது, அதிகாரம் வந்த உடனே கோபம் வரக்கூடாது. ஏன்னா அதிகாரம் வந்தா தானா கோபம் வரும், ஒரு ஒரு அகம்பாவம் வரும், தலை கனம் வரும்.
என்கிட்ட எவ்வளவு அத்தாரிட்டி இருக்கு. என்ன பார்த்தா நான் இந்த கமிட்டிக்கே தலைவர், நான் இந்த இடத்துக்கு ஏரியா தலைவர், என்ன பார்த்து நான் பிஷப், என்ன பார்த்து நான் பாஸ்டர், என்ன பார்த்து நான் எவ்வளவு பெரிய எவாஞ்சலிஸ்ட், என்ன பார்த்து இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு இருக்கு. கொஞ்சம் ஒரு 5000 பேர் கூட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா உடனே தலைக்கு மேல கனம், பெருமை. அப்படியே ஒரு ஆபீஸ்ல ஒரு பெரிய போஸ்டிங் கிடைச்சா உடனே கீழே இருக்கிறவனெல்லாம் அப்படியே எறும்பு மாதிரி பார்க்கறது. கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி எதற்கு தெரியுமா? பிதா தருணத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து அவர் கால்களை கழுவ தொடங்கினார். அந்த அத்தாரிட்டி அடுத்தவர் நலனுக்காக. அத்தாரிட்டி வரும்போது தாழ்மை வரணும். அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய அத்தாரிட்டிய, அதிகாரத்தை, ஆளுகைய பிசாசு மேலையும் இயற்கை மேலையும் தான் செலுத்தணும். மனுஷன் மேல அன்பு செலுத்தணும். இதுக்கு தான் கர்த்தர் அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். நாம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபையை ஒரு அதிகாரத்தோடு கூட வைத்திருக்கிறீர் பூமியில. எதற்காக? மக்களை வாழ வைக்கவும் பிசாசுக்கு எதிராக போராடவும் வச்சிருக்கிறீங்க. பிசாசுகளை துரத்தவும் மக்களை ஆசீர்வதிக்கவும் தான் சபை. பிசாசை ஜெயிக்கவும் மக்களை காப்பாற்றுவதற்காக தான் எங்களை சபையாக நீர் வைத்திருக்கிறீர். இது எங்களை நீங்க வச்சது, பூமியில வச்சதுக்கான அந்த திட்டத்தை நீர் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறீர் தகப்பனே. ஒரு சபை, ஒரு ஊழியன், ஒரு விசுவாசி இந்த பூமியில இருப்பதற்கு அதுதான் காரணம். அந்த அத்தாரிட்டி எங்க கையில கொடுத்ததுக்கு அதுதான் காரணம். ஒரு ஜனங்களுக்கு தீமை வரும்போது, ஒரு வைரஸ் வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, பலகீனம் வரும்போது, இந்த அத்தாரிட்டியை பயன்படுத்தி ஜனங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் திருச்சபை. அதே நேரத்தில் ஜனங்களுக்கு விரோதமாக பிசாசுகள் எழும்பி கிரியை செய்யும் போது அந்த பிசாசுகளை நிர்மூலம் பண்ணவும் அவைகளை விரட்டவும் தான் சபை. ஆண்டவரே, இதை நாங்க மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜனங்க மேல அத்தாரிட்டியை செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஜனங்களை விரட்டிக்கிட்டு இருக்கோம். ஜனங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கோம். ஜனங்க கிட்ட எங்க பவரை காட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பிசாசுக்கு முன்பாக நடுங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களை மாத்துங்க ஆண்டவரே, எங்களை மாத்துங்க. இன்னையிலிருந்து எங்க அத்தாரிட்டி பிசாசுக்கு மேல இருக்கட்டும். எங்க அன்பு ஜனங்க மேல இருக்கட்டும். சபை ஜனங்க இடத்துல அன்பை காட்டவும், பிசாசினிடத்தில் அதிகாரத்தை காட்டவும் நீர் வைத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பரலோகத்தினுடைய பிளானை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். ஆசீர்வதி. உமக்கு சித்தமானால் தொடர்ந்து நாங்கள் சந்திக்க கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எப்பொழுதும் போல அந்த ஜப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நேற்று அநேகர் அந்த ஜப குறிப்பை பற்றி அநேகர் அந்த காரியங்களை சொன்னாங்க. குறிப்பாக அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் சின்ன பிள்ளைகள் அபியூஸ் பண்ணப்படுறாங்கன்றதை பற்றி சொல்லும்போது எனக்கு பிரியமான சகோதரன் ஒருத்தர் ஒரு காரியத்தை எனக்கு நேற்று அனுப்பினார். இந்த அபியூஸ் பண்ணப்படுகிற காரியங்கள் வெறும் சரீர அளவில் மாத்திரமல்ல, சிந்தனை அளவிலும் இருக்கு. பெற்றோரும் வீட்டில் அடைஞ்சே இருக்கிறாங்க, பிள்ளைகளும் வீட்டிலேயே அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் அவங்க கோபத்தை அவங்க மேலே தான் காட்டுறாங்க. பிள்ளைகள் என்ன செய்யறது தெரியாமல் இருக்கிறாங்க. பிள்ளைகள் அடைஞ்சிருக்கிறது அவங்க கொஞ்சம் துருத்துரும் தான் இருப்பாங்க. இவங்க அவங்ககிட்ட பெரம்ப கையாளுறோன்னு சொல்லி அவங்கள கையாண்டு பிள்ளைகளை ரொம்ப சரீர அளவில் மாத்திரமல்ல சிந்தனையிலையும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. சிந்தனை சிதைவு ஏற்படுது. அதனால அதுக்காகவும் ஜெபம் பண்ண சொல்லுங்க. நாங்கள் உண்மை. இன்னொரு ஜப குறிப்பும் சொன்னாங்க கமெண்ட்ஸில், ஸ்ரீலங்காக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. அங்கே இராணுவத்தை இறக்கி இருக்கிறாங்க, அங்கே பரவுது, அதிகமாக பரவுதுன்னு சொல்லி. ஸோ உங்கள் ஜப குறிப்புகளில் ஸ்ரீலங்காவையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸ்ரீலங்காவும் ஜெபம் பண்ணுங்க. முழு உலகத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது அந்த குறிப்பிட்ட நாடுக்கு கொஞ்சம் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.